ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு Prabha'sTopicz. இன்றைக்கி நம்ம என்ன டாபிக்ஸ் பார்க்க போகிறோம்னாக்க ஒரு புக் பற்றின ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ஒரு புக் பற்றின ரிவ்யூவில் ஒரு வித்தியாசமான ஒரு புக்கு தான் நம்ம பார்க்க போகிறோம். அது பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா தோசை அகராதி. பாருங்க, தோசை அகராதி. இதை எழுதினவங்க பேர் பார்த்தீங்கன்னாக்கா தமிழ் தேசன் இமயக அப்படின்னு ஒரு பேர். இது என்ன தோசை அகராதி அப்படின்னு இருக்குது அப்படின்னு ஒரு வித்தியாசமான தலைப்போடு இருக்குது. இது என்ன இருக்குது வாங்க பார்க்கலாம். ஒரு தோசைக்கு இவ்வளோ பேர், அதனுடைய வரலாறு, அதனுடைய இது அப்படிங்கிறது இந்த ஒரு புக்கு பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நம்ம ஆல்ரெடி பார்த்திங்கனாக்கா தோசை பிடிக்காத ஆள் யாருமே இருக்க மாட்டாங்க. எல்லாருக்குமே சின்னவங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் இன்றைக்கி ஒரு காமன் ஃபுட்டு அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அதுக்கு எதுக்கு அந்த பேர் வந்தது, அது எப்படியெல்லாம் இருந்தது, எப்போதுலேருந்து இந்த இது வந்தது, தோசை அப்படிங்கிற ஒரு உணவு நம்மளுடைய கலாச்சாரத்தில் வந்தது அப்படிங்கிற பற்றின ஒரு புக்காக இருக்குது. நார்மலாக நம்ம ஒரு ஃபிலாசபி அந்த மாதிரி ரொம்ப ஒரு இதுவாக போகிறப்போ கொஞ்சம் ஒரு என்டர்டைன்மெண்ட் மாதிரியும் இருக்குது. அட் த சேம் டைம் நிறைய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கிற மாதிரியும் இருக்குது. ஸோ அதனால் இந்த புக்கை நான் சூஸ் பண்ணியிருந்தேன். வாங்க, ஒரு இன்ட்ரெஸ்டாகவும் இருக்கும். நிறைய காமெடி ஸ்டோரிஸ்லாம் கொடுத்துருக்குறாங்க. ஊட ஃபுல்லாகவும் இல்லாமல், ரொம்பவும் ஃபன்னாகவும் இல்லாமல், ரொம்பவும் இதுவாக இல்லாமல், ரொம்ப இதாகவே இருக்குது. வாங்க, அது எப்படின்னு நானும் உங்களுக்கு காமிக்கிறேன். இதில் பொருளடக்கத்தில் பார்த்தீங்கன்னாக்கா தமிழர் பெருமை, பழந்தமிழர் உணவு எது, தோசையா இட்லியா, அடுத்தது தோசை சுடுவது எப்படி, எல்லாமே கொடுத்துருக்காங்க. சில இது ரொம்ப நல்லாவும் இருக்குது. அடுத்து தோசை திருவிழா, பெயர்கள் எப்படி வந்தன, அடுத்து குழந்தைகளும் படைப்பாற்றலும், தோசை விஞ்ஞானம், பெரிய தோசை, வாலி வீட்டு தோசை, வாலிங்கிறது கவிஞர் வாலி இருக்கார் இல்லையா, அவங்கள பற்றினது, அலைஞன் கலைஞன், இந்த மாதிரி அப்படியே வரிசையாக போகுது. மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலை சுற்றி, அன்றைய சென்னையின் உணவகங்கள், ஒரு சிறு சரிதம், அடுத்து பஞ்சம் பிழைக்க போனவர், ஈழம் டு நியூயார்க், பருத்தித்துறை ஓடக்கரை தோசை, அப்படியே வரிசையாக போயிட்டே இருக்குது. உணவுங்கிற ஒரு விஷயத்தை நம்ம எடுத்தோம்னாக்கா நிறைய பேர் இந்த உணவு வச்சு நிறைய பேர் வாழ்க்கையில் முன்னேறி வந்தவங்க நிறைய பேர், செலிப்ரிட்டிஸே நிறைய பேர் இருக்கிறாங்க. பார்த்திங்கன்னா எக்ஸாம்பிள் சொல்லணும்னாக்கா முருகன் இட்லி கடை அவங்கெல்லாம் இருக்காங்க இல்லையா, அந்த மாதிரி நிறைய பேர் வரிசையாக நிறைய பேர் இருக்கிறாங்க. ஸோ அது பேர் என்ன, நம்மளுடைய பழந்தமிழத்தில் அது எப்படி வந்துச்சு அப்படிங்கிற டீட்டெயில் கொடுக்குறாங்க. உணவுங்கிறது நீரோட சம்மந்தப்பட்டது அப்படிங்கிறது சொல்கிறாங்க. உணவு எனப்படுவது நிலத்தோடு ஒரு உணவு மிகச் சிறப்பாக அமைய வேண்டும் என்றால் நிலமும் நீரும் மிக மிகச் சிறப்பாக இருக்க வேண்டும். ஒவ்வொரு உணவினுடைய கூறும் நலத்தையும் நீரையும் சார்ந்திருக்கிறது என்ற புரிதல் சங்க இலக்கிய காலத்தில் இருந்திருக்கிறது. உணவெனப்படுவது நிலத்தோடு என்கிறார் சித்த மருத்துவர் சிவராமன். அப்புறம் சங்ககால இலக்கியங்களில் உணவே மருந்து அப்படிங்கிறத அடிக்கடி சொல்லுவாங்க. இன்னமும் அதுதான். யாருக்குமே அந்த உணவை மருந்தாக யூஸ் பண்ண தெரியாமல் மருந்தே உணவா அப்படிங்கிற மாதிரி ஆகிப்போச்சு இன்றைக்கி இருக்கிற காலம். ஸோ அது எப்படி நம்ம சாப்பிட்றது அப்படிங்கிற ரொம்ப நிறைய நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள் இது ஒரு காமெடியாக எடுத்துக்காமல் இதில் என்ன இருக்குது அப்படிங்கிறத நினைக்காம இதில் நிறைய விஷயங்கள் இன்றைக்கி உணவு முறைகள் தான் ரொம்ப ஒஸ்டான இதுவாக மாறிக்கிட்டு இருக்கிற கலாச்சாரத்தில் இருக்கும். ஸோ இதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா இன்னும் நமக்கு எப்படி சாப்பிடணும், என்னெல்லாம் சேர்த்துக்கணும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு ஈஸியான இதுவாக கொடுத்துருக்குறாங்க. கொஞ்சம் காமெடியாகவும் கொடுத்துருக்குறாங்க. உதாரணமாக, அதாவது இந்த அங்காய பொடின்னு சொல்லுவாங்க, நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா என்னன்னு தெரியல. அந்த இதை பற்றி சங்ககால இலக்கியத்திலேயே அது இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு மன்னர் விருந்தளிக்கிறார் என்றால் பல்வேறு விதமான அசைவ உணவுகள் அதில் இடம்பெறுவது வழக்கம். எத்தனை வகையான உணவுகள் இருந்தாலும் முதலில் சிறிதளவு சோறு எடுத்து அங்காய பொடி மற்றும் நெய் விட்டு சாப்பிடும் பழக்கம் இருந்திருக்கிறது.
இந்த அங்காய பொடி அப்படிங்கிறது வந்து ஆயுர்வேதிக் ப்ரிப்பரேஷன்லேயே இருந்திருக்குது. அதில் என்னெல்லாம் ஆட் பண்ணுறாங்க அப்படிங்கிறதெல்லாம் கொடுத்துருக்குறாங்க. அப்படின்னு இது ரொம்ப இன்ட்ரெஸ்டாகவே இருக்குது. இதை வந்து எதை விடுறதுனே தெரியல, அந்தளவுக்கு இருக்குது. யார் யாருக்கு எப்படி உணவு கொடுக்கணும், எந்த மாதிரி டைப்பாக ஃபுட்டு கொடுக்கணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்குறாங்க. அதாவது குழந்தைங்களுக்கு அப்படின்னா பிஞ்சு காய்கறிகள் கொடுக்கணும் அப்படின்னு கொடுக்காங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் முத்துன காய் இருக்கிறத வளர்ந்த வாலிப வயதுடையவர்களுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் வந்து சிவராமன் சித்த மருத்துவர் சிவராமன் இருக்கார் இல்லையா, அவருடைய இது நிறைய இருக்குது இதில். இந்த மாதிரி வரிசையாக இருக்குது. அப்புறம் இந்திய அளவில் மட்டும் இல்லாமல் உலக அளவில் மிக பிரபலமாக இருக்கக்கூடிய தோசை பழந்தமிழர் உணவாக இருந்ததற்கு சான்றுகள் இருக்கிறது அப்படின்னு. நம்ம ஏதோ தோசையை வந்து அசால்ட்டாக நினச்சிக்கிறோம், பார்த்திங்கன்னா அது வந்து பண்டைய காலத்துலேருந்தே இருந்திருக்குது, கல்வெட்டிலே இருந்திருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அது எப்படி தோசை அப்படின்னு பேர் வந்ததுங்கிறது முதற்கொண்டு கொடுத்துருக்குறாங்க. ஃபர்ஸ்ட்டு வந்து அதில் தோசாக்கா அப்படிங்கிற பேரில் தான் தோசை குறிப்பிடப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. 13ஆம் நூற்றாண்டில், அதே சமயத்தில் இட்லி வந்து 13ஆம் நூற்றாண்டில் தான் தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கும் அப்படின்னு சித்த மருத்துவர் சொல்கிறாரு சிவராமன். அப்படியே வரிசையாக போயிட்டே இருக்குது. நிறைய இன்ஃபர்மேஷனும் இருக்குது, கொஞ்சம் இன்ட்ரெஸ்டாக தெரிஞ்சுக்கிற மாதிரியும் இருக்குது. இந்த பெருஞ்சோறு அப்படிங்கிற உணவு தயாரிக்கிற முறையை பற்றி சொல்கிறாங்க. உலகம் முழுவதும் மிக பிரபலமாக அறியப்படும் பிரியாணி என்ற உணவு தயாரிக்கும் முறையும் இந்த பெருஞ்சோறு அப்படிங்கிற முறையும் ஒன்று. ஆக பழைய தமிழர் காலத்திலிருந்தே இந்த பிரியாணி அப்படிங்கிறத பேர் தான் மாறி வந்திருக்குதே ஒழிய மற்றபடி எந்த இதுவும் மாறல. அப்போத்துலேருந்தே எல்லாமே இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு சிறப்பு சமையல் கலைஞர் ஸ்ரீபாலா அப்படின்னு சொல்கிறாங்க. இதை ஊன் சோறு அப்படின்னு சொல்கிறாங்களாம். பிரியாணி அப்படிங்கிறத ஊன் சோறு அப்படின்னு சொல்கிறாங்க. அது மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் நிறைய இருக்குது. அப்புறம் அப்போவே பார்த்திங்கன்னா அந்த காலத்துலேயே சங்க காலத்தில், அந்த காலம்னு நான் சொல்கிறது பார்த்திங்கன்னா சங்க காலத்தில் ஸ்ட்ரீட் ஃபுட்டு இப்போ எல்லாருக்கும் கிடைக்கிது இல்லையா ஸ்ட்ரீட் ஃபுட்டு, அது வந்து அப்போவே இருந்திருக்குதுன்னு சொல்கிறாங்க. அவர் சொல்கிறவர் இருந்தால் ஸ்ரீபாலா அப்படின்னு சொல்கிறாரு. அங்கே என்னெல்லாம் விற்றுருக்குறாங்க அப்படின்னா கடலை மிட்டாய், தேன் மிட்டாய் அப்படின்னு நிறைய இனிப்பு வகைகள்லாம் தெருவில் விற்கப்பட்டதாகவும், அதாவது அங்கே இருந்த அந்த நேரத்தில் சோழர் காலத்தில் வந்து வழக்கத்தில் இருந்த நாணயங்களை பயன்படுத்தி போர் வீரர்கள்லாம் தெருவில் கிடைக்கிறத வாங்கி சாப்பிட்டுக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் எந்த ஃபுட்டாக இருந்தாலும் ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படிங்கிறதுல தமிழர்கள் ரொம்ப அக்கறையாக இருந்திருக்கிறாங்கன்னு போட்டிருக்காங்க. பாருங்கள், பழந்தமிழர் உணவு எது, தோசையா இட்லியா அப்படின்னு கொடுக்குறாங்க. எல்லாத்துக்கும் என்ன எளிமையான உணவு வந்து தோசையை காட்டிலும் அதே மாதிரி பணியாரம் இருந்ததையும் சொல்கிறாங்க. நேற்றுலேருந்து ஃபேஸ்புக் ட்விட்டரில் தோசைங்கிற சொல்லு தான் அதிகமாக புழங்கியது அப்படின்னு போட்டிருக்காங்க. தோசை அகராதி. அந்த தோசை அப்படிங்கிறது எப்படி பேர் வந்ததுன்னு, தோய் ப்ளஸ் செய் என்னும் சொற்கள் இணைந்து உருவான இச்சொல். அந்த கல்லில் தேய்ச்சி சுடுறோம் இல்லையா, அதுக்காக அந்த பேராம். மக்கள் வழக்கில் தோசை அப்படின்னு ஆயிடுச்சான். ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்குது. நம்ம சாப்பிட்ற தோசையில் இவ்வளோ மேட்ரு இருக்கா அப்படின்னு ஆச்சரியமாகவும் இருக்குது. இவ்வளோ விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாமான் இருக்குது. தெரிஞ்சுக்கிட்டு சாப்பிட்லாம் இல்லையா, அதுதான். அடுத்து பருத்தித்துறை தோசை அப்படின்னு இருக்குது. அதை எப்படி செய்கிறதுன்னெலாம் கொடுத்துருக்குறாங்க இதில், நல்லாயிருக்கு. அடுத்து தோசை சுடுவது எப்படி. இது ஒரு காமெடியான ஒரு ஸ்டோரி, சும்மா ஒரு ஷார்ட் இதாக கொடுத்துருக்குறாங்க, நல்லாயிருக்கு. இதெல்லாம் சொன்னேன்னா டைம் பத்தாது. அடுத்து ரொம்ப நல்லாயிருக்கு. உங்களுக்கு சான்ஸ் கிடச்சா இந்த புக்கு வாங்கி படிங்க, கொஞ்சம் இன்ட்ரெஸ்டாகவும் இருக்குது. தோசை திருவிழா. இந்த தோசை திருவிழா பொறுத்த மட்டும் நிறைய பேருக்கு அப்போ உள்ள ஸ்டோரிஸ் ஞாபகத்துக்கு வரும். சின்ன வயசில் அந்த தோசை வந்து சாட்டர்டே சண்டேல தான் நிறைய பேர் வீட்டில் ரெடி பண்ணுவாங்க. வெள்ளிக்கிழமை நைட்லேருந்தே அரிசி ஊற போடுவாங்க. அதையெல்லாம் நிறைய பேர் உட்காந்து அரைக்கிறது, அந்த மாதிரி பழைய ஸ்டோரிஸ்லாம் நிறைய பேருக்கு ஞாபகப்படுத்துகிற ஒரு விஷயங்கள் இதில் கொடுத்துருக்குறாங்க. பெயர்கள் எப்படி வந்தன அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க, கொடுத்துருக்குறாங்க. இதில் இடியாப்பம் அப்படிங்கிறதுக்கு எப்படி வந்தது, இட்லிங்கிறதுக்கு எப்படி வந்தது, தோசைங்கிறதுக்கு எப்படி வந்தது, அடுத்து சாம்பாருக்கும் எப்படி பேர் வந்தது அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க.
நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் நிறைய இருக்குது. அடுத்து குழந்தைகளும் படைப்பாற்றலும். அடுத்து பார்த்திங்கனாக்கா தோசை விஞ்ஞானம். அது வந்து ஒரு பெரிய கதை, நல்லா இருக்குது, பார்க்குறதுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது. இந்த தோசையில் என்ன விஞ்ஞானம் அப்படின்னாக்கா, ஒரு கதையில் சொல்லிகிட்டு இருக்கல, அப்பா கிட்ட பொண்ணு கேட்குது, இந்த தோசையில் ஏன்ப்பா ஓட்டை ஓட்டையாக வருது அப்படின்னு கேட்குது. அதுக்கு அவங்க அம்மா வந்து ஒரு டீச்சராக அவங்க சொல்கிறாங்க, தோசையில் வந்து கல்லில் ஊற்றின உடனேயே அதிகமாக சூட்டில் இருக்கும்போது அந்த கல்லோட வெப்பம் காரணமாக கார்பன் டை ஆக்சைடு அப்புறம் மாவில் உள்ள காற்று வேகமாக வெளியேறுது. ஸோ அதனால் மாவில் உள்ள தண்ணியும் வெப்பத்தால் ஆவியாகி வெளியேறுது. அவ்வாறு நீரும் வாயுக்களும் மாவின் மேல் பகுதியை உடைத்து கொண்டு ஆவியாக வெளியேறும் பகுதிகளில்தான் தோசையில் பொத்தல்கள் தோன்றுகின்றன அப்படின்னு அவங்க அம்மா வந்து அதுக்கு விளக்கம் கொடுத்துருக்குறாங்க. ஒரு தோசைக்குள்ளே இவ்வளோ விஞ்ஞானமா அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. பெரிய தோசை பிடிக்காத ஆளே இருக்கவே முடியாது. ஒரு நாள் தோசை சாப்பிடலன்னு ஐயோ தோசையே சாப்பிடல அப்படிங்கிற மாதிரி இருப்பாங்க. நிறைய பேருக்கு அது ஒரு பெரிய இதுவாக இருக்கும். அடுத்து வாலி வீட்டு தோசை. அவரோட இதில் வாலின்னா யாருன்னா திரைப்படத்தில் பாடல்கள் எழுதுவார் இல்லையா கவிஞர், அவரோட இதை பற்றி கொடுத்துருக்காங்க. அவர் வந்து எந்த வருஷத்தில் நிறைய திரைப்படங்களுக்கு எந்தெந்த பாடல்கள்லாம் எழுதியிருக்கிறாரு, அவர் என்னென்ன பாடல்களுக்கு எழுதியிருக்கிறாரு அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் முதற்கொண்டு கொடுத்துருக்குறாங்க. இதில் எத்தனை வயசு வரைக்கும் 82 வயசு வரைக்கும் எல்லாம் எழுதிட்டு தான் இருந்திருக்கிறாரு அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. அவர் வீட்டில் நடந்த அவருடைய வீட்டில் சாப்பாடு அந்த தோசைக்கு உருந்த ஒரு கதையை இதில் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. நல்லா இருக்குது. இதில் அலைஞன் கலைஞன் பேர் நல்ல வித்தியாசமாக கொடுத்துருக்குறாங்க. அடுத்து அன்றைய சென்னையின் உணவகங்கள் சிறு சரிதம். இது அப்போ உள்ள 1950s இருந்த ஒரு ஸ்டோரிஸை வந்து இதில் கொடுத்துருக்குறாங்க. அப்போ உள்ள இதில் வந்து முதல்லலாம் வெளியூர்லேருந்து வர்றவங்க அப்புறம் வந்து அன்றாட வேலை பார்க்குறவங்கிற மாதிரி இருக்கவங்க தான் அந்த ஹோட்டலில் சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்களை கொடுத்துருக்குறாங்க. அப்போலாம் எவ்வளோ விலை விற்றது ஒரு தோசை அப்படிங்கிறத கொடுத்துருக்குறாங்க. அடுத்து மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலை சுற்றி நிறைய இந்த குழந்தைங்களுக்கு ரைம்ஸ்லாம் தோசை அம்மா தோசை அப்படின்லாம் ரைம்ஸ் எல்லாம் இருக்குது. அதெல்லாம் நிறைய பேர் படிச்சிருப்போம், நம்ம எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா இதில் இன்னும் மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலை சுற்றியுள்ள பிரதான வீதிகளில் பல கையேந்தி பவன் கடைகளை பார்க்கலாம். மல்லிகைப்பூ இட்லிக்கு ஒரு வகை ரசிகர்கள் என்றால், சின்ன இரும்பு கல்லில் சுட சுட சுட்டு தரும் தோசைக்கு அதைவிட ரசிகர்கள் அதாவது மிளகாய் பொடி, கார வெங்காய புதினா தேங்காய் சட்னிகள், சாம்பார் என்று தோசைக்கேற்ற பக்குவமான பக்கவாத்தியங்கள் சாப்பிடலாம். நிறைய இருக்குது. இதில் நல்லா இருக்குது, இன்ட்ரெஸ்டாக. பஞ்சம் பிழைக்க போனவர் இன்று தோசைக்கடை ஓனர். நியூயார்க்கில் தமிழர் திருக்குமார் தோசைக்கு மவுசு. இது அவருடைய ஸ்டோரி பற்றி கொடுத்துருக்குறாங்க. அப்போ உள்ள அதாவது ரொம்ப இதில் வந்து போய் அங்கே கஷ்டப்பட்டு முன்னேறி இன்றைக்கி அவருடைய இது வந்து ரொம்ப ஃபேமஸாக இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. நியூயார்க் நகரத்தில் நல்லா இருக்குது, இன்ட்ரெஸ்டாக இருக்குது. ஈழம் டு நியூயார்க், பருத்தித்துறை ஓடக்கரை தோசை, எல்லாமே ஒரு நல்ல ஸ்டோரியாகவே கொடுத்துருக்குறாங்க. அதுபோல் சில ரெசிபீஸ் எல்லாம் கொடுத்துருக்குறாங்க. மெத்துன்ற தோசை எப்படி செய்யணும், பச்சை மிளகாய் காரக்கறி இதெல்லாம் எப்படி செய்கிறது அப்படின்லாம் கொடுத்துருக்காங்க. பருத்தித்துறையும் கள்ளத்தீனும் நல்லா இருக்குது இந்த புக்கு. என் சக பயணிகள் அம்பை அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. அவருடைய இதில் அப்போ உள்ள இதில் அவர் சின்ன சின்ன கதைகள்லாம் சேர்த்துருக்குறாங்க. ஒரு தோசைக்காக எவ்வளோ சின்ன வயசில் எல்லாருக்கும் ஒரு சில கதைகள் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி இதெல்லாம் நிறையா கொடுத்துருக்குறாங்க. இன்ட்ரெஸ்டாக இருக்குது. ஜெயமோகனின் புளிச்ச மாவு, தோசை மாவு ஏன் புளிக்குது அப்படின்னு திருப்பி கொடுத்த எழுத்தாளர் ஜெயமோகனை தாக்கிய கடைக்காரர். இது ஒரு பெரிய ஸ்டோரியாக போகுது, வரிசையாக அப்படியே போயிட்டே இருக்குது. அடுத்து இதில் ஒரு கவிதைகள் நிறைய
அந்த இதை வச்சு நிறைய கவிதைகள் கொடுத்துருக்குறாங்க. தோசைக்கு ஒரு கவிதை இருக்குது, ஹைக்கூ கவிதை. லாஸ்ட்டில் என்னென்ன ஹோட்டலில் என்னென்ன தோசை வந்து ஃபேமஸ் அப்படிங்கிறத மாதிரி கொடுத்துருக்குறாங்க பாருங்கள். அன்னபூர்ணாவில் மசால் தோசை, ஆரிய பவனில் வீட்டு தோசை, சரவண பவனில் ஆனியன் தோசை அப்படின்னு வரிசையாக போகுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ. பாய்.